அண்மைச் செய்தி. ஆம்ஸ்ட்ராங் படுகொலை வழக்கில் பாஜக பிரமுகரும் மூத்த வழக்கறிஞருமான பால் கனகராஜுக்கு போலீசார் சம்மன் அனுப்பிய நிலையில் விசாரணைக்கு அவர் ஆஜராகியிருப்பதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. ஏற்கனவே ஒருமுறை பால் கனகராஜிடம் விசாரணை நடத்திய நிலையில் தற்போது இரண்டாவது முறையாக அவர் விசாரணைக்காக ஆஜராகியிருக்கிறார். சென்னை புதுப்பேட்டை போலீசார் குடியிருப்பில் உள்ள ரவுடிகள் தடுப்பு பிரிவு அலுவலகத்தில் பால் கனகராஜ் விசாரணைக்காக ஆஜராகியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கடந்த மாதம் 5ஆம் தேதி அன்று வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். கடந்த 30 நாட்களுக்கு மேலாக இந்த வழக்கில் போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி 22 குற்றவாளிகளை கைது செய்திருக்கிறார்கள். இந்த வழக்கில் தற்போது பாஜகவின் மூத்த வழக்கறிஞரக்கூடிய பால் கனகராஜ் அவர்களை விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்று சம்மன் அனுப்பிய நிலையில் தற்போது அவர் ஆஜராகியிருக்கிறார். குறிப்பா எழும்பூர் ராஜரத்னம் ஸ்டேடியம் பின்புறம் இருக்கக்கூடிய ரவுடிகள் தடுப்பு பிரிவு அலுவலகத்தில் அவர் ஆஜராகியிருக்கிறார். அவரிடம் பல்வேறு கேள்விகள் கேட்கப்பட இருக்கின்றன. குறிப்பா பால் கனகராஜ் தற்போது கைது செய்யப்பட இருக்கக்கூடிய இந்த வழக்கில் நேற்று முன்தினம் ரவுடி நாகேந்திரன் மகன் அஸ்வத்தாமன் கைது செய்யப்பட்டார். அவரிடமும் பல்வேறு கேள்விகள் விசாரணை நடத்தப்பட்டு பல்வேறு தகவல்களை போலீசார் சேகரித்து வைத்திருக்கிறார்கள். அதே போல ரவுடி நாகேந்திரனுக்கும் தொடர்பு இருப்பதனால இந்த வழக்கில் அவரது பெயர் ஏற்கனவே சேர்க்கப்பட்டு அவரை கைது செய்யப்படக்கூடிய அவரை கைது செய்யப்படக்கூடிய நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதே போல சம்பவ செய்திகளுக்கும் இது தொடர்பு இருப்பது தெரிய வந்ததுனால இவர்களுக்கு பால் கனகராஜ் அவர்கள் வழக்கறிஞராக நீதிமன்றங்களில் ஆஜராகி அவர்களது வழக்குகளில் வாதாடி இருப்பதனால அவர்கள் தொடர்பான கேள்விகள் கேட்கப்பட இருக்கிறது. அதே போல கடந்த 4 மாதங்களுக்கு முன்பாக பரோலில் வந்த ரவுடி நாகேந்திரனை பால் கனகராஜ் அவர்கள் சந்தித்ததாகவும் அப்பொழுது இந்த குற்றவாளிகள் சிலர், அதாவது இந்த வழக்கில் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தொடர்புடைய குற்றவாளிகளும் பரோலில் வந்த நாகேந்திரனை சந்தித்ததாகவும் தகவல்கள் வெளியாகக்கூடிய நிலையில் இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு சதித்திட்டம் தொடர்பாக ஏதேனும் உங்களுக்கு முன்பாக அவர்கள் சதித்திட்டம் தீட்டினார்களா, தொடர்பாக விவாதங்களை நடத்தினார்களா, இவர்களுடைய வழக்குகள் என்னென்ன வழக்குகளை நீங்கள் ஆஜராகி இருக்கின்ற போன்ற பல்வேறு கேள்விகளை பால் கனகராஜ் அவர்களிடம் கேட்கப்பட இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகின்றன. விசாரணைக்கு பின்பு இது தொடர்பான முழுமையான விவரங்கள் தெரிய வரும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது ரவுடிகள் தடுப்பு பிரிவு அலுவலகத்தில் பால் கனகராஜ் அவர்கள் நேரில் ஆஜராகி இருக்கிறார். காவல்துறை விசாரணைக்கு சம்மன் அனுப்பிய நிலையில் இரண்டாவது முறையாக அவர் ஆஜராகி இருப்பதாகவும் தெரிய வந்திருக்கிறது. முழு விவரங்கள் விசாரணைக்கு பிறகு தெரியவரும் என்று காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆம்ஸ்ட்ராங் படுகொலை வழக்கில் பாஜக பிரமுகரும் மூத்த வழக்கறிஞருமான பால் கனகராஜுக்கு போலீசார் சம்மன் அனுப்பிய நிலையில் விசாரணைக்கு அவர் ஆஜராகியிருக்கிறார். சென்னை புதுப்பேட்டை போலீசார் குடியிருப்பில் உள்ள ரவுடிகள் தடுப்பு பிரிவு அலுவலகத்தில் விசாரணைக்கு பால் கனகராஜ் ஆஜராகியிருக்கிறார். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கதிரவன்.